விஜயகுமார் சார், சென்னையில மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக போராடுறாங்க. ஆனா போராட வேண்டிய இடம் நாடாளுமன்றம் தானே அப்படிங்கிற ஒரு வாதத்தை சொல்றாங்க. இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, தலையில காயம் இருக்கும்போது தலையில இருக்கிற காயத்துக்கு மருந்து போடுவாங்களா, காலில் போய் மருந்து போட்டா என்ன பலன் இருக்குது? அதை போல இருக்குது. அதிகார கேந்திரம் டெல்லியில இருக்குது. டெல்லியின் மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்க. நீ எதிர்த்து போராட வேண்டிய இடம் டெல்லியில் அல்லவா இருக்குது. அதுக்காக தானே 39+1 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு சொல்லையா தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்குறாங்க. நீங்க அங்க போய் போராடாம இங்க போராடுவது எதற்கு? அதாவது வருடங்களை சொல்லும் போது தான் கிறிஸ்துவ பிறப்பதற்கு முன் கிறிஸ்துவ பிறப்பதற்கு பின் என்று சொல்லுவோம். இவர்கள் ராஜ்நாத் சிங்கை சந்திப்பதற்கு முன், அதாவது தபால் தலை வெளியிடுறதுக்கு முன், தபால் தலை வெளியீட்டுக்கு பின் அப்படின்ற திமுகவினுடைய இரட்டை வேடம் நாடகம் இதாகிடுச்சு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணிருக்கிற ஒரு இதை எடுத்து போட்டிருக்கு. அவர்களுக்கு எப்போதெல்லாம் ஆபத்து வருகிறதோ திமுகவுக்கு உடனே தமிழர் நலன், தமிழ் சார்ந்த நலன், உடனே இந்திய எதிர்ப்பு என்கின்றத அவர்கள் கொள்கை ஆயுதத்தை எடுத்துப்பாங்க. எடுத்து வச்சுக்கின்னு இருக்கிற வாக்குகளை பெறுவதற்கு, நாடகம் ஆடுவதற்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி துணை போயிருக்கிறது. அதனால பாரதிய ஜனதா கட்சியை இவர்கள் எதிர்க்க மாட்டார்கள். சும்மானால இங்க போயிட்டு சென்னையில எதிர்க்கிறதுனால யாருக்கு என்ன பலன் வந்துடும்? ஏன் நாடாளுமன்றத்தில் எதுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது அங்க எதிர்த்து தான் இபி ரைடு, அமலாக்கத்துறை, இன்கம் டாக்ஸ், வருமான வரித்துறை, எல்லா துறையும் வந்துடும். எல்லாரையும் கைது பண்ணுவாங்க. இவர்களுக்கு தலைக்கு மேல கத்தி தொங்குது. அதுக்காக பயந்து கொண்டு இவர்கள வீரன் மாதிரி வெளியே ஆஹா வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள் பண்ணாங்க. இவர்கள் பண்ண ஊழலுக்கும் இவர்கள் இதுக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து நெஞ்சுறுதியுடன் இவர்களால எதிர்த்து களமாட முடியவில்லை இவர்களுக்கு. அதாவது இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை சொல்றாங்க. இந்த மொழி போர்ன்றது சும்மா இல்ல. இந்த மொழி போருக்காக தாளமுத்து நடராஜன் எண்ணற்றவர்கள் உயிர் பலி கொடுத்து தான் தேக்கு மர தேகத்தை, இந்த உயிரை எந்த உலகத்தில் எங்குமே கிடையாது, பேசுகின்ற ஒரு மொழிக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த இனம் தமிழினம். அப்படிப்பட்டு உயிரை கொடுத்து இந்த தமிழுக்காக இது பண்ண இதை இன்னைக்கு திமுக தன் அரசியல் சுயநலத்திற்காக இதை செயல்படுத்துகிறது, அதுக்காக பேசுகிறது. அதுதான் பாராளுமன்றத்தில் அண்ணாதுரை கேள்வி கேட்கும் போது பேசுகின்ற போது அவர்கள் பதில் சொன்னார்கள். அதாவது இந்தி பேசுறவர்கள் அதிகமா இருக்கிறாங்க, அதனாலதான் நாங்கள் இந்தியை கொண்டு வரோம். அப்ப உடனே அண்ணா சொன்னார், அப்ப காக்காங்க அதிகமாக இருக்கிறதுனால காக்கையை தேசிய பறவை ஆக்கிடுவியா, நீ ஏன் மயில ஆக்கணும்? அது எண்ணிக்கையில குறைவா இருக்குது. அதே போல எண்ணிக்கை குறைவா இருக்கிற எல்லா மொழியும் நீங்க ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா பேசுறார். இதே கல்வி அமைச்சர் அன்றைய மாதவன் அவர்கள் டெல்லியில மத்திய கல்வி அமைச்சர், மாநில கல்வி அமைச்சர்கள் எல்லாம் கூட்டி ஒரு மீட்டிங் போடுறாரு. அதுல போடும்போது இனி இந்தியாவில் இந்தி தான் இருக்கும், இந்தியாவே இந்தி தான் ஆளும் அப்படின்ற போது மாதவன் அவர்கள் சொன்னார், இந்தியாவை ஆளும் என்றால் இனி இந்தியாவே இருக்காது என்ற சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக அவர் விமான நிலையத்தில், மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் வந்திருக்கிற போது அவரை சாரட்டு வண்டியில் வைத்து வரவேற்பு கொடுத்தது தமிழர். புரியுது சார். இப்போ மத்திய பாஜக அரசு தமிழகத்தோட மாநில இந்த கல்வி கட்டமைப்பை கொஞ்சம் கொஞ்சமா சீரழிக்குது. ஒன்னு நிதி தர மாட்டேங்குது, இன்னொன்னு இந்தி திணிப்பை முன்னெடுக்கிறாங்க. இந்த மாதிரி சூழல்ல திமுக எம்பிக்கள் மௌனமா இருக்கிறது எதை பிரதிபலிக்குது சார்? அதுதான் சார், அவர்கள் செத்து போன சமஸ்கிருதத்திற்கு உயிர் கொடுக்கணும்ன்றதுக்காக வேண்டி அதை நிதி ஒதுக்குனாங்கல்ல. இவர்களுடைய முன்னாடி தானே பாராளுமன்றத்தை ஒதுங்க. உயிர்ப்புடன் இருக்கிற தமிழுக்கு எதுவுமே செம்மொழி அந்தஸ்து கூட கொடுக்கலையே. இவர்கள் அப்பயே போராடி இருக்க வேணாமா? போராடவே இல்லையே. இவர்கள் நோக்கம் என்னன்னா தேர்தல் கிட்ட நெருங்கிறது, உடனே இந்திய எதிர்ப்பை கையில் எடுத்துக்கொண்டு வேண்டும். நாங்கள் தான் போராடுகிறோம். இவர் என்ன கேட்கிறாரு? நான் கேட்கிறேன், என்ன அப்பா அப்பா என்று அழைக்கிறார்கள் முதலமைச்சர் சொல்றாரு. மேயர் என்ன சொல்றாங்க, என்ன அக்கா என்று அழைக்கிறாங்க. நேற்று அவர் கூட்டத்தில் அவர் சொல்றாரு, எங்களுடன் இணைஞ்சு நீங்கள் போராட்டம் நடத்த கைகோருங்க அப்படின்னு. இவர் யாருங்க? எங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுயநலம் பார்க்காம தமிழர்களுக்கு கேடு நடக்கும்போது தமிழ்நாட்டுக்கு பின்னடைவு ஏற்படுகின்ற போதெல்லாம் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்று போராட்ட களத்தை சந்தித்த இயக்கம். மக்கள் பிரச்சனைக்கு தானே போராட்டம் அழைக்கிறாங்க சார். மக்கள் பிரச்சனை நீ நாடகம் ஆடுற, மக்கள் பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்து என்ன போராட்டம் நடத்த போற? நீ போய் டெல்லியில உங்களுக்கு தான் வாக்கு மக்கள் கொடுத்துட்டாங்க, நாங்கள் வெற்றி பெற்று மெகா கூட்டணி அப்பெல்லாம் போராட்டம் நடந்தா எங்க சார் போராட்டம் நடக்கும்? மத்திய அரசு அலுவலகங்கள் நடக்கும், தபால் நிலையங்கள் எதிர்க்கும், ரயில் நிலையங்கள் நடக்கும். இப்படிதான் போராட்டம் நடக்கும். எங்கேயாவது மாநில அரசை எதிர்த்து ஏதோ ஒரு அமைப்பு நடத்தினாதான் கலெக்டர் ஆபீஸ்ல ஆட்சியர் முன்னாடி ஒரு போராட்டத்தை நடத்துவாங்க. இவங்க போராட்டத்தினுடைய இதுவே மாத்துறாங்களே அப்படின்னா அவர்களுக்கே போராட்டத்தை நடத்துறாங்களா? ஓகே. இப்படி இவர்கள் திமுக நாடகத்தை எடுத்து ஒரு ஆயுதத்தை எடுக்கிறாங்க. அதுக்கு மத்திய அரசு ஆளும் பாரதிய ஜனதா கட்சி
திமுகவுக்கு துணை போகிறது. எப்படி துணை போனாலும் எது செய்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வே இருக்கிறார். திமுகவினுடைய நாடகத்தை, கபட நாடகத்தையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கபட நாடகத்தையும் பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். தக்கம் பாடம் புகட்டுவார்கள். புரியுது. இப்போ நாடாளுமன்றத்தில் எதிர்த்து குரல் கொடுக்காம இப்ப சென்னையில மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா, மத்திய அரசுக்கு எதிராக நாங்க போராடுறோம், நாங்க மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. அதான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி அழுவு அப்படின்ற மாதிரி. நான் வந்து பாலுக்கும் தோழன், பாலுக்கும் காவலன், பூனைக்கும் தோழன்ற கதையா அவர்கள் வந்துட்டு இப்படி பண்றாங்க. வேற எதுவும் கிடையாது. யாருக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடத்துறதுனால என்ன பலன், என்ன எதிர்வினை ஆற்றிவிடும். மும்மொழி கொள்கையை இப்ப மும்மொழி கொள்கை என்னும் போது இப்படிலாம் நம்ம கொடுத்து தமிழர்கள் காத்த இந்த இதை வந்துட்டு நீங்க கேட்கணும்ல, பண்ணணும்ல. பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கை, அவருடைய வழியில நம்ம வருகிறோம். நீங்க அப்படிதான் திராவிட மாடல்னு சொல்லிட்டு திராவிடத்தை இருக்கிற கொஞ்ச நாள் ஒட்டுமொத்தமா திராவிடத்திற்கு சிறுமை சேர்த்து விடுவீங்க போல இருக்க. சரி, இப்ப நம்ம அந்த மும்மொழி கொள்கையை தவிர்த்து இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்து இங்க மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டிய, நம்ம தமிழக உரிமைகள் பறிபோகிற நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அது மீனவர் பிரச்சனையா இருக்கட்டும், இப்ப நீட் பிரச்சனையா இருக்கட்டும், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இது எதுக்குமே எம்பிக்கள், திமுக எம்பிக்கள் குரல் கொடுக்காம மௌனமா இருக்காங்க அப்படின்னா என்னதான் பண்றாங்க அவங்க? அதுதான் அவர்கள் வந்து என்னன்னா, அதாவது மேம்போக்கா மத்திய அரசை வந்துட்டு தமிழ்நாட்டில் மட்டும் எதிர்க்கணும். டெல்லியில போன உடனே மோடி சர்க்கார் வாழ்கின்ற மாதிரி பேசிடுது. சென்னையில அமைதியா அவங்களுக்கு எதிர்க்கிற மாதிரி ஒரு போக்கு காமிச்சு சிறுபான்மையுடைய வாக்குகளை பெறுவதற்காக, சிறுபான்மையை நாடகம் ஆடி இவர்கள் சிறுபான்மையுடைய 18% வாக்குகளை பெறுவதற்காக வேண்டி தமிழ்நாட்டில் இத்தகைய நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள் திமுக. இல்ல, தமிழ்நாட்டில் இந்த நாடகத்தை அரங்கேற்றினாலும் கூட சில இப்போ திமுக செய்யற சில விஷயங்கள் வந்து அவங்க பாஜகவோட நீங்க சொல்ற மாதிரி இணக்கமா இருக்க ஒரு சூழலை வெளிக்காட்டுது இல்ல? ஆமா, இப்ப மக்கள், சிறுபான்மை மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்களா. இவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து 39-40 பாராளுமன்ற தொகுதி வெற்றி பெற்றதற்கு பிறகு இவர்கள் தமிழர்கள் நல சார்ந்தது பண்ணலையே. தமிழக மீனவர்கள் இன்றும் சிங்கள மீனவர்கள், சிங்கள ராணுவம் கைது செய்கிறது, இலங்கை ராணுவம் கைது செய்கிறது, கைது செய்கிற மீனவர்களுடைய படகுகளை பறிமுதல் செய்கிறது. அவர்களுக்கு விடுதலை செய்வதற்கு தண்டம் அவர்களுக்கு அதிகமாக கோடி ரூபாய் கூட கட்ட சொல்லி கோர்ட்டு சொல்லுகிறது. இதெல்லாம் தமிழ்நாடு அரசோ இல்ல மத்திய அரசை இவர்கள் தட்டி கேட்கவில்லை, பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பவில்லை என்று மீனவ மக்களும் சிறுபான்மை மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் பார்த்து கொண்டே தானே இருக்கிறார்கள் இவர்களுடைய கபட நாடகத்தை. இப்படி எல்லாத்திலையுமே நாடகம். ஏதோ டங்ஸ்டன் சுரங்கத்துல அன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் சட்டமன்றத்துல அந்த பேச்சு பேசலன்னா இன்னைக்கு டங்ஸ்டன் சுரங்கம் வந்திருக்க நாசகார சுரங்கம். அன்னைக்கு கூட அது அவருடைய பேச்சு வெளியிட்டதுனால மக்கள் முழுவதும், தமிழ்நாடு மக்கள் முழுவதும் பார்த்ததுனால வேற வழியே இல்லாம டங்ஸ்டன் சுரங்கத்தை மத்திய அரசு, நம்மளுடைய ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடியார் பிரதான எதிர்கட்சி தலைவர் பேசின பேச்சுக்கு பயந்து பின்வாங்கியது மத்திய அரசு. இல்ல, நீங்க சொல்றீங்க பாஜகவுக்கு ஒரு பயம், மத்திய அரசுக்கு பயப்படுறாங்க, இடி ரைடுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தெல்லாம் முன்வைக்கிறீங்க. ஆனாலும் மணிப்பூர் கலவரம், இந்த கௌதம் அதானிக்கு வந்து அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரன் கொடுத்த போதெல்லாம் நாடாளுமன்றத்தில் கூச்சல் எழுப்புனாங்களே சார். சும்மா கும்பலோட கத்தினா யாருக்கு சார் தெரிய போகுது? 100 பேர் சேர்ந்து கத்துறாங்க. 100 பேர் சேர்ந்து கத்துனா இந்தியா முழுக்க உள்ள கட்சிகள் எல்லாம் கத்துது. அதுல எந்த கட்சி எதிர்த்துன்னு அவங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் கத்தும் போது நாங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சோம் அப்படின்ற போக்கு காமிச்சோம். நான் என்ன சொல்றேன், திமுக தமிழ்நாட்டுக்காக தனித்து நின்று இப்ப அதிமுக போராடிச்சுல காவிரி நதி நீர் வேண்டும்ன்றதுக்காக பாராளுமன்றத்தை முடக்கிய சாதனை அதிமுக உண்டுல. நீங்கள் ஏன் இவ்வளவு பேர் இருந்து அவ்வளவு பேருக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆளுங்கட்சி நீங்க தான், தமிழ்நாட்டுல எம்பிகள் நீங்க தான், நீங்க ஏன் அதே மாதிரி செய்யல? ஏதோ ஒரு போராட்டத்தை, மக்கள் சார்ந்த போராட்டத்தை நீங்களே நடத்தவில்லை சொல்லுங்க. இப்படி திமுக கபட நாடகம் ஆடுது சார். அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி துணை போகுது. இதெல்லாம் மக்கள், சிறுபான்மை மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அவங்களுடைய இது மெகா கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணி எல்லாம் இந்த வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் எடுபடாது. இவர்களுடைய நாடகத்துக்கு விரைவில் முடிவு கட்டப்படும், முடிவுரை எழுதப்படும். ஓகே, சரி. இப்போ இந்த திமுக பாஜக இந்த ரகசிய கூட்டணி அப்படின்னு சொல்றீங்க, இதற்கான தேவை யாருக்கு அதிகமா இருக்கு? திமுகவுக்கு அதிகமா இருக்கா இல்ல பாஜகவுக்கு அதிகமா? 2 பேருக்குமே தேவை அதிகமா இருக்கு. 2 பேருக்குமே தேவை அதிகமா. ஏன்னா திமுக நீங்க ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா திமுக ஒரு சோதனையான காலகட்டம். இங்க மக்கள் பிரச்சனைகள் எழுகின்ற போதெல்லாம் கவர்னர் காப்பாத்தினார். உடனே கவர்னர் என்ன பண்றாரு, துணைவேந்தர் பிரச்சனை, வேந்தர் பிரச்சனை கொண்டு வந்துறாரு. இல்லன்னா திருவள்ளூருக்கு ஒரு காவியை ஒரு இது பண்ணி வணங்குற மாதிரி போட்டு விட்டுட்டு அவர் ஏதாவது இது பண்ணி திமுகவை இங்க வந்து மக்கள் எதிர்ப்பு குரல்ல இருந்து காப்பாற்றுறதுக்கு கவர்னர் உதவி பண்ணிடுறாரு. அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன தேவை? நிதிஷ்குமாரும்
அங்க உள்ள இவர் சந்திரபாபு நாயுடுவோட ஆதரவுல அவங்க மத்திய அரசை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்கள் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஆதரவை வாபஸ் என்றால் அவருடைய ஆட்சி கூட கவிழ்ந்து விடுகின்ற ஒரு நிலைமைக்கு தேவைப்படும். அப்ப இவங்களுக்கு ஸ்டெப்னி இவர்களுக்கு தேவைப்படுகின்ற இடத்துல திமுக இருக்கு. அப்ப திமுகவை தன்னுடைய கூட்டணியில் வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற கணக்கு. அப்படி 2 விதத்தில் பாரதிய ஜனதா கட்சி இவர்களுக்கு மறைமுகமான துணையாக இருக்கிறது. பேசுவோம் சார், தொடர்ந்து பேசுவோம். விஜயகுமார் சார், திமுக எம்பிக்கள் சாதித்தது என்ன சார் இதுவரை? அதாவது போறாங்க, மேஜையை தேய்க்கிறாங்க, டெல்லியில கேண்டீன்ல போறாங்க, சுருக்குமா நல்லா டீ பன்னு சாப்பிட்டு வராங்க. இதுதானே தவிர வேற எதுவுமே இல்லையா? தமிழ்நாட்டு திமுக அரசுனால தமிழ்நாட்டு மக்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், நெசவாளர்கள், பெண்கள், மாணவர்கள், வியாபாரிகள், சிறு குறு தொழில் செய்பவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள், செவிலியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், காவல்துறை, எந்த மக்களும் இவர்களால் நலனாவே இல்லை. இவர்கள் கொடுத்த அள்ளி தெரிச்ச வாக்குறுதிகள் ஏராளம் ஏராளம். அதுல எதுவும் நிறைவேற்றாதனால மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றியை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக பதவியில் அரியணையில் அமர்ந்தவுடன் இந்த மக்களுக்கு நலன் சார்ந்த உண்மையாக மக்களுக்கு பாடுபடுகின்ற இயக்கமாக அதிமுக இருக்க எங்கள் முதலமைச்சர் செயல்படுவார். நன்றி சார்.